பார்க்க போற டாபிக் பேர் வந்து Azure Backup. ஸோ Azure Backup அப்படின்னா என்ன? Azure Backup அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் a very simple and secure and cost effective solution to back up your data. மெயினா ஓகே, ஏன்னா நமக்கு டேட்டா அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டேட்டா தான் வந்து கிளவுட்ல இருக்கக்கூடியதுலயே ஒரு ஹார்ட், ரைட்? ஏன்னா டேட்டா இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஒரு கம்பெனி ஆப்ரேட் பண்ணணும்னாலும் டேட்டா தான் வேணும். இன்னைக்கு உலகத்துல டேட்டா இஸ் அ நியூ ஆயில் அப்படிங்கிறது டீட்டெயிலே நம்ம பார்த்தோம். ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது டேட்டாவுடைய பேக்கப்பும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, ஆன்பிராம்ல எங்கிட்ட நிறைய சர்வர்ஸ் இருக்கு. அதை நான் பேக்கப் பண்ண முடியுமா அப்படின்னா Azureல பேக்கப் பண்ண முடியுமான்னா பண்ண முடியும். அதே மாதிரி கிளவுட்ல இருக்கக்கூடிய டேட்டாவையும் பேக்கப் பண்ண முடியுமா Azureலன்னா அதுவும் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே சென்ட்ரலா மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னா சென்ட்ரலாவும் மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா டேட்டாவை பொறுத்த வரைக்கும் டேட்டா வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 7 10 இயர்ஸ் 100 இயர்ஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. ஸோ அதனால ஹிஸ்டரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால டேட்டா பேக்கப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இப்போ ChatGPT அண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் AI வேர்ல்டுல இது ரொம்பவும் இம்பார்ட்டண்டா இருக்கு. ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது, பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, Azure சைட் ரெக்கவரிக்கும் பேக்கப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போனா, ரெண்டுமே வந்து மோர் ஆர் லெஸ் பாத்தீங்கன்னா வந்து சிஸ்டமோட ரெசிலியன்ட்டுக்கும் ஃபால்ட்டுக்கும் ஃபெயிலியருக்கும் தான் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அடிப்படை அதுதான். ஓகே, ஒரு விஷயம் தப்பு நடந்தாலும் இல்ல வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா ரெக்கவர் பண்றதுக்கு ரெண்டுமே யூஸ் ஆகுது. ஆனா பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து இட் இஸ் அ மெயின்டைனிங் த ஸ்டேட்ஃபுல் காப்பி. ஓகே, ஸ்டேட்ஃபுல்னா என்ன, நேத்தி என்ன டேட்டா அப்படிங்கறது நேத்தி வரைக்கும் நடந்தது என்ன, இன்னைக்கு வரைக்கும் நடந்தது என்ன, இல்ல 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்தது என்ன அப்படிங்கிறது தான் ஸ்டேட்ஃபுல்லா. அந்த டைம்ல அந்த பாயிண்ட் இன் டைம்ல என்ன இருந்துச்சோ அதுதான் பேக்கப். ஆனா சைட் ரெக்கவரியில அது கிடையாது. சைட் ரெக்கவரியில அந்த டயத்துல என்ன இருந்துச்சோ, ஓகே, ரியல் டைமா என்ன நடக்குதோ அதுதான் என்ன சொல்றோம், ரெக்கவரிக்கு நடக்கிறது. ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் ரெக்கவரி யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே, அப்படி எதுக்கு பேக்கப் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துலயும் ரெக்கவரி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சில சர்வீசஸ்க்கு சில விஷயங்களுக்கு நமக்கு டேட்டா பேக்கப் வந்து வேணும். ஏன்னா ரெக்கவரி வந்து 72 hours தான் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். வேற பேக்கப் வந்து 100 இயர்ஸ் வரைக்கும் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒருவேளை பவர் அவுட்டேஜோ இல்ல வந்து அவைலபிலிட்டி ஜோன் ஃபெயிலியரோ இல்ல ரீஜன் வைஸ் அவுட்டேஜோ வந்துச்சுன்னா நமக்கு பேக்கப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சைட் ரெக்கவரியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து பேக்கப் பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்டல் டெலிட், டேட்டா கரப்ஷன், ரான்சம் வேர் அட்டாக், இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம பேக்கப் யூஸ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு என்னன்னா வந்து முக்கியமா வந்து இந்த RTO RPO அப்படிங்கிறது இங்கேயும் முக்கியம். அது ரெண்டுமே எப்போ வேரி ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பிசினஸ் யூஸ் கேஸும் பிசினஸ் சினாரியோவை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாங்கிறது நம்ம முடிவுக்கு வர முடியும். ஓகே, ஸோ Azure Backup அப்படின்னு வரும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் செக்யூர் சொல்யூஷன். ஓகே, நம்மளுடைய டேட்டாவை வந்து மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாம இது வந்து நமக்கு வந்து என்னன்னா ஒர்க் லோட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து Azure Virtual Machine இருக்கலாம், இல்ல Azure Disk இருக்கலாம், SQL டேட்டாபேஸா இருக்கலாம், SAP டேட்டாபேஸா இருக்கலாம், Azure Files இருக்கலாம். இது எல்லாத்தையும் பேக்கப் பண்றதுக்கு Azure Backup வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய கஸ்டமர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா யாருமே VM வந்து பேக்கப் பண்றது இல்லை. VMல இருக்கக்கூடிய டேட்டா டிஸ்கை தான் பேக்கப் பண்ணுவாங்க. ஏன்னா புது VM கிரியேட் பண்ணி சாஃப்ட்வேர் கூட என்ன பண்ணலாம், பைப்லைன் வரைய இன்ஸ்டால் பண்ணி புதுசாவே நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ அவங்க நான் பேட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா டேட்டாவை அப்படி கிடையாது, டேட்டாவை ஒன்றும் பண்ண முடியும். அதனால டேட்டாவை அவங்க பேக்கப் பண்ணி தான் ஆகணுங்கிறதுனால பேக்கப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா எதுக்காக Azure பேக்கப் வந்து இம்பார்ட்டன்ட், எதனால Azure கிளவுட்ல வந்து கிளவுட் பேக்கப் வந்து நேட்டிவா இருக்கக்கூடிய யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜீரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் பேக்கப். ஸோ நீங்க வந்து ஒரு இதுக்காக வந்து பெரிய லைசன்ஸ் வாங்கியோ இல்ல பேக்கப் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ணியோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் Veeam சர்வரா இருக்கலாம், இல்ல வந்து நிறைய இருக்கு ரைட் பேக்கப் சர்வர்ஸ். அதை வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பேக்கப் ஜாப் ரன் ஆகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. அது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி எதுவுமே இங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ லாங் டேர்ம் ரிட்டென்ஷன்.
ஸோ இப்போ ஈவன் தோ நீங்க ஆன்பிராம்ல டேட்டா சென்டர்ல வச்சிருந்தீங்கன்னா கூட உங்களால என்ன வைக்க முடியும், ஒரு 10 வருஷத்துக்கு வரைக்கும் வைக்க முடியும். ஏன்னா டேட்டாவுடைய சைஸ் இருக்கு, டேட்டாவுடைய ஸ்டோரேஜ் இது இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு டேப்ல பேக்கப் பண்ணி டேப் பேக்கப்னு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் கிடையாது, ஏன்னா அதுவும் காஸ்ட்லியா தான் இருக்கு. இப்போ அதனால இப்ப என்னன்னா கிளவுட்ல பேக்கப் பண்ணும்போது இது ரொம்பவும் நமக்கு என்ன பண்ண முடியும், 999 இயர்ஸ் வரைக்கும் நம்மளால இந்த பேக்கப்பை வச்சுக்க முடியும். ஸோ அப்புறம் செக்யூர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஓன் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணி நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். பேக்கும் நம்ம இதுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரோல் பேக் ஆக்சஸ் கண்ட்ரோல்ல நமக்கு என்ன பண்ணலாம், ஸோ கிரானுலர் லெவல்ல நம்ம ஆக்சஸ் லெவல் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் இதுல. அது மட்டும் இல்லாம இது பை டிஃபால்ட்டாவே பேக்கப் வரும்போது சாஃப்ட் டெலிட் எனேபிள் ஆயிருக்கிறதுனால 14 days வரைக்கும் நம்மளுடைய பேக்கப் வந்து ஈவன் தோ somebody deleted we can still able to protect the data. ஓகே, ஸோ ஹை அவைலபிலிட்டி இருக்கு. ஏன்னா இது வந்து ரெப்ளிகேஷன் நடக்கிறதுனால ஈவன் இந்த பேக்கப்பையும் மல்டிபிள் டைம் ரெப்ளிகேஷன் பண்றதுனால நம்மளால நம்மளோட ஹை அவைலபிலிட்டி பண்ண முடியும். இதுல நம்ம சாய்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ரெகுலேட்டரி நீடுக்கு தகுந்த மாதிரி எல்ஆர்எஸ் வேணுமா, ஜிஆர்எஸ் வேணுமா, ZRS வேணுமா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இதுவும் சென்ட்ரலைஸ் மேனேஜ்மெண்ட்டும் இதுக்கு இருக்கு. ஓகே, ஸோ டேட்டா பேக்கப் வந்து நம்ம பண்ணும்போது நம்ம எதெல்லாம் டேட்டா பேக்கப் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆன்பிராம் ஃபைலோ ஃபோல்டரையோ இல்லை சிஸ்டமோ பண்ண முடியும். நம்ம டேட்டா சென்டர்ல இருந்துச்சுன்னா அஜூர்ல இருக்கக்கூடிய விர்ச்சுவல் மிஷினும் பண்ணலாம், அஜூர்ல இருக்கக்கூடிய மேனேஜ் டிஸ்கும் பண்ணலாம், அஜூர்ல இருக்கக்கூடிய ஃபைல் ஷேரும் பண்ணலாம், எஸ்கியூஎல் சர்வரும் பண்ணலாம், SAP HANA ஒர்க்லோடு இருந்தாலும் பண்ணலாம், போஸ்ட்கிரிஸ் SQL டேட்டாபேஸ் அண்ட் அஜூர் பிளாப். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால பேக்கப் பண்ண முடியும். ஸோ அஜூர் பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒர்க்லோடு எல்லாத்தையுமே நம்ம பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இது கம்ப்ளைன்ஸ் நீடுக்கு இருக்கலாம். அதாவது ஒரு ரெகுலேட்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, இவங்களுடைய டேட்டா வந்து 7 years இருக்கணும், 10 years இருக்கணும், இல்லை வந்து 100 years இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாம என்ன பண்ண முடியும், லாங் டேர்ம் ரிட்டன்ஷன்ல நம்ம டேட்டாவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுவும் இல்லாம லோ காஸ்ட்ல வைக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், ரீசெண்டா உள்ள டெய்லி பேக்கப் வந்து ஹார்ட்லயும், வீக்லி பேக்கப், மந்த்லி பேக்கப், இயர்லி பேக்கப் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், கூல் அர்காய் ஸ்டோரேஜஸ்ல நம்ம டியரை மாத்தி நம்ம சேவ் பண்ணும்போது நம்மளால என்ன பண்ண முடியும், காஸ்டும் சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம செல்ஃப் சர்வீஸாவும் நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஃபைல் மட்டும் போயிடுச்சு, அந்த ஒரு ஃபைல் மட்டும் எடுக்கணும்னா அந்த ஒரு ஃபைலை மட்டும் நம்ம எடுத்து ரீஸ்டோரும் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுல நம்மளுடைய ஆன்பிராம் டேட்டா சென்டர் இருக்கக்கூடிய ஃபைல் ஃபோல்டர்ஸ் அல்லது சர்வர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், அஜூர் கிளவுட்ல நாம பேக்கப் பண்ணலாம். ஓகே, அது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். ரெண்டாவது, நம்மளுடைய அப்ளிகேஷன் இருக்கு, நம்ம கிட்ட SQL சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த சர்வரை வந்து நான் கிளவுட்ல பேக்கப் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னா நம்ம அங்கேயும் பேக்கப் பண்ணி வைக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து என்னோட SQL சர்வர் வந்து ஆன்பிராம்ல ரன் ஆயிட்டு இருக்கு, அதை நான் வந்து அஜூர் VMல ரன் ஆகுது, அதை நான் வந்து பேக்கப் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் நம்ம இங்க பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஜாப் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண முடியுமா, இது நடந்துச்சா இல்லையா, இது பேக்கப் வந்து ஷெட்யூல் படி ஓடிட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பண்ண முடியுமான்னா பேக்கப்பை நம்ம மானிட்டரும் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கான டேஷ்போர்டும் இருக்கு. ஸோ எந்தெந்த இன்ஸ்டன்ஸ் பேக்கப் நடந்துச்சு, ஃபுல்லி ப்ரொடெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம மானிட்டர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நாம டெமோக்கு போகலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து அஜூர் பேக்கப் பார்த்தோம். இந்த அஜூர் பேக்கப்ல இப்போ நம்ம இந்த டெமோஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லேருந்து நம்ம வந்து எப்படி வந்து பிளாப்பை வந்து பேக்கப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி அஜூர் ஃபைல்ஸ்ல எப்படி பேக்கப் பண்ணலான்னு பார்க்கலாம், அஜூர் டிஸ்க்கும் எப்படி பேக்கப் பண்ணலான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் VMமும் நம்ம எப்படி பேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம இந்த VM கிரியேட் பண்ணோம் இல்லையா, வெஸ்ட் கோஸ்ட்ல இந்த VM கிரியேட் பண்ணோம். இப்போ இந்த VM கிரியேட் பண்ணும்போது இந்த VM இருக்கு, இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், சைட் ரெக்கவரியை தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, இதுக்கு சைட் ரெக்கவரி நம்ம பண்ணிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த VMஏ நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த VM ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை, இந்த VM வந்து ரெக்கவர் பண்றதுக்காக ரெக்கவரி பண்ணோம். அதான் எனக்கு என்ன வேணும், எனக்கு பேக்கப்பும் வேணும் அப்படின்னா இதை பேக்கப் பண்ண முடியுமானா பண்ணலாம். ஸோ இந்த VMக்குள்ள போயிட்டு இந்த VM உள்ள போனா இங்க போனோம்னா இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும், பேக்கப் அப்படின்னு இருக்கும். ஓகே, இங்க பாருங்க 3 இருக்கு, பேக்கப் இருக்கு, டிசாஸ்டர் ரெக்கவரி இருக்கு, ரீஸ்டோர் பாயிண்ட் இருக்கு. இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி தான் நம்ம முன்னாடி பார்த்தது. ஓகே, ஸோ இது நம்ம டெஸ்ட் ஃபைல பண்ணி பார்க்கறதோ மற்ற விஷயங்களோ இங்கே நம்ம பண்ணி பார்க்கறதுக்கு வசதி அப்படின்னு பார்த்தோம்.
இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா பேக்கப். ஸோ இந்த விஎம் குள்ள போனோம்னா இந்த விஎம் உள்ள இந்த இடத்துல நமக்கு பேக்கப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பேக்கப்பும் கிரியேட் பண்ணலாம். இது எப்படி பண்ணா ஒரு விஎம்ஆ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க போயிட்டு Azure பேக்கப் அப்படின்னு போட்டோம்னா அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. ஓகே, பேக்கப் சென்டர் அப்படின்னு இருக்கு. இப்ப இதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய பேக்கப் எல்லாத்தையுமே காமிக்கும். இப்ப நம்ம பண்ண போறது பேக்கப் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பேக்கப் வால்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கும். இந்த வால்ட் கிரியேட் பண்ணும்போது ரெண்டு விஷயமான டைப் கேட்கும். ஒன்னு ரெக்கவரி சர்வீஸ் வால்ட் வேணுமா, பேக்கப் வால்ட் வேணுமா அப்படின்னு கேட்கும். இங்க நாம என்ன பண்ண போறோங்கிறத ஃபர்ஸ்ட் நமக்கு கிளாரிட்டி வேணும். அப்பதான் நம்ம என்ன இந்த இடத்துல செலக்ட் பண்ணணுங்கிற கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். நாம பண்ண போறது என்ன, Azure Virtual Machine. Azure Virtual Machine இங்க இருக்கு. ஓகே, அதே நேரத்துல இங்க பாருங்க பேக்கப் வால்ட்ல வெர்ச்சுவல் மிஷின் இல்லை. ஓகே, Azure Files வந்து இங்க இருக்கு, ஆனா இந்த இடத்துல Azure Files இல்லை. ஆனா இங்க Azure Blob Storage இருக்கு, Azure Disk இருக்கு. சோ இது முன்னாடி இருந்த சர்வீஸினுடைய பெயர், அதுல இந்த பேக்கப் சர்வீசஸ் எல்லாமே இருக்கு. இது இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய சர்வீஸோட பெயர், அதுல இது எல்லாமே இருக்கு. ஓகே, சோ அதனால ரெண்டுமே as end of the day பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரே வேலையை தான் செய்யுது. ஆனா இது முன்னாடியே கிரியேட் பண்ணதுனால இந்த சர்வீஸ் நேம் இப்படியே இருக்கு. இது பேக்கப் வால்ட்ங்கிறதுனால இது இங்க இருக்கு. இது ரெண்டா ஜஸ்ட் சும்மா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ ரெண்டுமே ரெண்டு தனி வால்ட்டா இருக்கிறதுனால நீங்க ரெண்டுல எதை பண்ண போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வால்ட்டை கிரியேட் பண்ணணும். இப்ப நம்ம பண்ண போறது Azure Virtual Machine பேக்கப் அப்படிங்கிறதுனால நாம ரெக்கவரி வால்ட் சர்வீஸை நம்ம கிரியேட் பண்றோம். இங்க பண்ணும்போது நமக்கு எந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல வேணுமோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம இதை பண்ணணும். இப்போ நம்ம முன்னாடி பண்ணது வந்து டார்கெட் ஸ்டேட்ல பண்ணதுனால நம்ம என்ன பண்ணோம், ஈஸ்ட் கோஸ்ட்ல பண்ணோம். ஆனா இப்போ நம்ம பேக்கப் எங்க இருக்கு, நம்ம பேக்கப் வந்து வெஸ்ட் கோஸ்ட்ல தான் இருக்கு. நம்ம விஎம் வெஸ்ட் கோஸ்ட்ல ரன் பண்றதுனால நம்ம வெஸ்ட் கோஸ்ட்ல தான் நம்ம பேக்கப்பை எனேபிள் பண்றோம். ஸோ நம்ம என்ன பண்றோம், விஎம் பேக்கப் அப்படின்னு நேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல இது பண்றோம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்ததுதான் இந்த சேஞ்சஸ் எல்லாம், இது எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. தேவைன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம், இந்த ரெக்கவரி வால்ட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறோம். இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1. ஸோ ஒரு வால்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த வால்ட் கிரியேட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா பேக்கப் வந்து இந்த விஎம்ஸ் வந்து நம்ம பேக்கப் பண்ணணும். ஓகே, அதை பண்ணுவோம். இட் டேக்ஸ் another 2 minutes. ஓகே, வால்ட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேயா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த வால்ட்ல நம்ம பேக்கப் வந்து எனேபிள் பண்ணணும். நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கப்புடைய கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம வால்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேக்கப்போட கோல், இப்போ இந்த கோல் அப்படிங்கிறது என்னன்னா எதை பண்ண போறோங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம அஜூர்ல பண்ணோம். Azure to Azure பண்றதுனால Azure செலக்ட் பண்ணிட்டோம். அது எல்லாம் வேற ஏதாவது பண்ண முடியுமானா Azure Stack பண்ணலாம், Azure Stack HCI பண்ணலாம், ஆன்பிராம்ல இருக்கக்கூடிய சர்வர் பண்ணனாலும் நாம பண்ணலாம். இப்போ நம்ம Azureங்கிறதுனால Azure உள்ள என்ன, Azureல விஎம் பண்ணோமா, Azure Files பண்ணோமா, SQL சர்வர் பண்ணோமா, அல்லது SAP HANA பண்ணணுமா, நாம Azure VM பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதான் நம்மளுடைய கோல். ஸோ நம்ம அந்த இதை கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம். அப்புறம் என்ஹான்ஸ்ட்ல ஒன்று இருக்கு, ஸ்டாண்டர்ட்ல ஒன்று இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அப் டு 5 day ஆப்ரேஷனல் டியர் ரிட்டென்ஷன் இருக்கும். இது 30 days வரைக்கும் இருக்கும். அதுதான் பெரிய டிஃபரன்ஸ்ங்கிறீங்க. அதே மாதிரி இது வந்து அல்ட்ரா டிஸ்க் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ அப்புறம் இந்த பாலிசி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பாலிசி போனீங்கன்னா இந்த பாலிசியில வரும்போது இங்கதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துலதான் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி எல்லாமே பண்ண போறோம். அவர்லி வேணுமா, டெய்லி வேணுமா, வீக்லி வேணுமா, பேக்கப் வந்து அவர்லி எவ்ரி ஹவர் பண்ணணுமா, டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணா போதுமா, அல்லது வீக்லி பண்ணணும். அவர்லின்னு பாத்தீங்கன்னா 8 மணிக்கு பண்ணணும், எவ்ரி 4 hours பண்ணணும். ஓகே, மினிமம் வந்து 4 hours தான். 4 hours பண்ணுமா, 8 hours பண்ணுமா, 12 hours பண்ணுமா. ஓகே, டூரேஷன் என்ன. ஓகே, அதுக்கப்புறம்
டைம் ஜோன், உங்களுக்கு எந்த டைம் ஜோன்ல உங்களுக்கு பண்ணணும், எத்தனை நாளைக்கு இந்த ஸ்னாப்ஷாட்டை ரெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுக்கலாம். இதே நீங்க வீக்லி அப்படின்னு கொடுத்தீங்க, டெய்லி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெய்லி எத்தனை மணிக்கு பண்ணணும், ஈவினிங் எத்தனை மணிக்கு உங்களுக்கு பண்ணணும். அல்லது நீங்க வீக்லி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன டேட்ல பண்ணணும், சண்டேல பண்ணுமா சாட்டர்டே பண்ணுமா அப்படிங்கிறத டேட் கொடுத்தோம்னா அந்த டேட்ல அது பண்ணும். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நம்ம ஆர்கனைசேஷன் தகுந்த மாதிரி பண்ணும். இந்த ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த பேக்கப் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த பேக்கப்பை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய கம்பெனிஸ்ல எல்லாத்துலயுமே ஒண்ணு அவர்லி ரன் பண்ணுவாங்க. ரொம்ப மிஷன் கிரிட்டிக்கல் சிஸ்டமா இருந்தா எவ்ரி 4 hours ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் எண்ட் ஆஃப் த டேல டெய்லி ஒன்று ரன் பண்ணுவாங்க. அப்பனா இன்னொரு நம்ம பேக்கப் ஜாப் கிரியேட் பண்ணும், ரெண்டாவது ஜாப் கிரியேட் பண்ணும். அப்புறம் மூணாவது என்ன பண்ணுவாங்கன்னா வீக்லி பண்ணுவாங்க. ஓகே, இதுவும் பண்ணுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இதுல முடியும். இப்போ இல்ல எனக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்க ஃப்ரீக்வன்சி வந்து அவர்லி பண்ணிட்டு ரிட்டன்ஷன் கான்ஃபிகரேஷன்ல வந்து இங்க வந்து எப்பா டெய்லியும் பண்ணிடு. ஓகே, அப்போ வீக்லி ஒன்ஸ் அ டே, ஓகே இந்த டேட்ஸ்ல எனக்கு பண்ணு. அப்புறம் மந்த்லி பண்ணு, எவ்ரி மந்த் வந்து இந்த டேட்ல எனக்கு பண்ணு. அப்புறம் இயர்லி பண்ணு, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையும் பண்ணு. ஓகே, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பேசிக்கா டெய்லி பேக்கப் நடந்துரும், அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் நடந்துரும், அப்புறம் இது 12 வாரம் வரைக்கும் இருக்கும். நீ வேண்டாம் எனக்கு 6 வாரம் வரைக்கும் போகுதுன்னா 6 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த டேட்டா என்ன ஆகிட்டே இருக்கும், ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட் 6 வீக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி பேக்கப் வரும்போது எத்தனை மாசத்துக்கு வேணும் அப்படின்னா பேசிக்கா 13 மாசம் வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும், 13 மாசம் டேட்டா இருக்கும். ஸோ அப்போ நம்ம வீக்லியும் எடுத்துட முடியும். ஸோ 6 வாரத்துக்கு முன்னாடி உள்ள நடந்ததையும் நம்ம எடுக்க முடியும். ஓகே, அப்புறம் 13 மாசம் வந்துச்சுன்னா இயர்லி வரும்போது அந்த ஜனவரி கிராஸ் பண்ணும்போது வருஷத்தினுடைய பேக்கப் போகுது. ஓகே, அப்போ ஒரு வருஷத்தினுடைய பேக்கப் இருக்கும், ஒவ்வொரு மாசத்தினுடைய பேக்கப் இருக்கும், ஒவ்வொரு லாஸ்ட் 6 வாரத்தினுடைய பேக்கப் இருக்கும், லாஸ்ட் 30 days எவ்ரி டே பேக்கப்பும் இருக்கும். அது இல்லாம எவ்ரி 4 hours பேக்கப்பும் இருக்கும். நமக்கு இந்த பிளானை நாம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, அப்படின்னு நம்ம இந்த பிளானை கிரியேட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த பிளான் வந்து இங்க வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலுமே இங்க பேக்கப்ல வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன ரிசோர்சஸ் பண்ணணும் அப்படின்னு விஎம் அப்படின்றதுனால என்னோட இந்த 2 விஎம் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இந்த 2 விஎம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இது வேலிடேஷன் ப்ராசஸ் ஆயிட்டு இப்போ இங்க எனேபிள் பேக்கப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேக்கப் வந்து இப்போ இனிஷியேட் ஆகி எனேபிள் ஆயிடும். ஓகே, இப்போ நமக்கு என்ன நடக்குது பாத்தீங்கன்னா ஒரு எவ்ரி 4 hours இந்த விஎம் பேக்கப் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி வீக்கும் ஆகும், டெய்லியும் ஆகும், எவ்ரி வீக்கும் ஆகும், எவ்ரி மந்த் நடக்கும், அதுக்கப்புறம் எவ்ரி இயர் நடக்கும். ஸோ இந்த பேக்கப் எல்லாமே இந்த விஎம் வந்து இருந்துச்சுன்னா நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, let happen. Okay, இது VM backup. So it take time. Okay, let's complete. Let's assume இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகேயா, நீங்க இது எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சுக்க. நம்ம பண்ணதுல இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் போயிட்டு என்னோட பேக்கப் அப்படின்னு போட்டேன்னா என்னுடைய பேக்கப்ல என்னென்னலாம் பேக்கப் இருக்கு, பேக்கப் ஐட்டம்ஸ் போனேன்னா எனக்கு என்னென்னலாம் இது வரைக்கும் பேக்கப் ஆகிருக்கோ அந்த பேக்கப் ஐட்டம் இங்க வரணும். ஓகே, ஏன்னா இது நான் வெஸ்ட் கோஸ்ட் போயிட்டேன், வெஸ்ட் கோஸ்ட். ஓகே, வெஸ்ட் கோஸ்ட் விஎம் பேக்கப் இங்க வந்தேன் அப்படின்னா பேக்கப் ஐட்டம் அப்படின்னு வந்தா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு 2 விஎம் இப்போ பேக்கப் ஆயிருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு பண்ணி காமிச்சதுதான், நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கேன், அதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, அதே 2 ரெக்கார்ட்ல எனக்கு இங்க பேக்கப் இந்த டீட்டெயில் நான் போய் பார்த்தேன்னா எனக்கு இந்த 2 விஎம்மும் இந்த விஎம் எனக்கு இங்க பேக்கப் ஆகி எனக்கு இங்க இருக்கு. இப்போ இதை நான் ரீஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், ஐ கேன் ரீஸ்டோர். ஓகே, ஸோ ரீஸ்டோர் அப்படின்னு கிளிக் பண்ணனா இந்த விஎம் பர்டிகுலர் பாயிண்ட்ல என்னால ரீஸ்டோர் பண்ண முடியும். இப்போ எனக்கு 2 இருக்கு, ஒன்னு ஸ்னாப்ஷாட் அண்ட் வால்டட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, இன்னொன்று வந்து ஸ்னாப்ஷாட்டும் இருக்கு. எந்த டேட்டு எந்த டைம்ல வேணுமோ அதை நான் பண்ண முடியும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எது லேட்டஸ்ட், இதுதான் லேட்டஸ்ட், சாரி இதுதான் லேட்டஸ்ட் இல்லையா, பிஎம். இது ஏஎம், இது பிஎம். ஓகே, இப்போ பிஎம் உள்ளது இருக்கு.
இப்போ இதை நான் எடுத்தேன் அப்படின்னா இதை நான் ரீஸ்டோர் பண்ண முடியுமானா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ரீஸ்டோர் பண்ண முடியும். அப்போ ரீஸ்டோர் பண்ணும்போது இது என்ன கேட்குது அப்படின்னா 2 ஆப்ஷன் உங்களுக்கு கேட்குது. கிரியேட் நியூ பண்ணவா இல்ல எக்ஸிஸ்டிங்க ரீப்ளேஸ் பண்ணவா அப்படின்னு. இப்போ ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பழசை ரிமூவ் பண்ணிட்டு புதுசு கொண்டு வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல எந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வேணுமோ அதை எடுத்துக்கணும். இல்ல நியூன்னு கொடுத்தீங்கன்னா புது விஎம்மாவே இது என்ன பண்ணும், கிரியேட் பண்ணும். அப்போ இதுக்கு ஒரு நேம் கேட்கும். நம்ம என்ன பண்ணலாம், ரீஸ்டோர் விஎம் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு எந்த நெட்வொர்க்ல வேணும்னு கேட்குது, எந்த நெட்வொர்க் வேணுமோ அந்த நெட்வொர்க் செலக்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் சப்நெட்டை செலக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுலயே நமக்கு அது கொண்டு வந்து அந்த விஎம் கொடுக்கும். ஸோ இப்போ ரீஸ்டோர் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த விஎம் நமக்கு ரீஸ்டோர் ஆகும். ஓகே, இது அந்த விஎம் ரீஸ்டோர் ஆகி அந்த இடத்துல போய் நம்ம அந்த விஎம் பார்க்கலாம். ஒரு வேலை கரப்ஷனோ எதுவோ நடந்துச்சுன்னா அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது ரீஸ்டோர் ஆகும். இல்ல எனக்கு விஎம் கரப்டா இருக்கு, பட் ஆனா அந்த விஎம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபைல் மட்டும் வேணும், restore பண்ண முடியுமா அப்படின்னா yes, you can go to file level recovery, then you can say that I want this particular snapshot. Okay, then what I want, I need a file. Okay, then நீங்க என்ன பண்ணணும், இந்த எக்ஸிக்யூட்டிவ்ல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுல பாஸ்கோட் வரும். அதை எடுத்துட்டு அந்த டிஸ்க் நீங்க என்ன பண்ணலாம், மவுண்ட் பண்ணிட்டு அந்த டிஸ்க ப்ரௌஸ் பண்ணி அது உள்ள இருந்து நீங்க ஃபைல் எடுத்து பார்க்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. ஓகே, ஹோல் விஎம் நீங்க ரீஸ்டோர் பண்ணுங்க அவசியம் இல்லை, அந்த ஃபைல்ஸ் மட்டுமே நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ இது பேக்கப் அண்ட் ரீஸ்டோர். ஸோ ஹவு வி பேக்கப், ஹவு வி கேன் ரீஸ்டோர் அண்ட் விஎம். ஓகே, இதுதான் வந்து பேக்கப் ரீஸ்டோரை பொறுத்த வரைக்கும் வெர்ச்சுவல் மிஷினுக்கு. இது ஏதாவது கேள்வி இருக்கா? இந்த ஹாட் அண்ட் கோல்டு சொன்னீங்களா பாய்? ஸோ இப்போ வந்து அது எங்க பாய் நம்ம கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும்? இப்போ அது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வரும். ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ ரிகவரி வந்து இப்போ ஃபாஸ்டா இருக்கும். நம்ம இப்போ ரிகவர் பாயிண்ட் கொடுத்தீங்க உடனே இமிடியேட் ஆயிருச்சு. ஸோ ஆமா, ஸ்டோரேஜ் போகும்போது அந்த ஹாட் அண்ட் கோல்டு அதை பேஸ் பண்ணி அந்த ஸ்டோரேஜோட ஸ்பீட் டிஃபரண்ட். ஸோ இது ஓகே. இப்போ நம்ம பார்த்து விஎம் பேக்கப் தானே பார்த்தோம். ஓகே, இப்போ டிஸ்க், இப்போ நம்ம டிஸ்க் பேக்கப் இருக்கு இல்லையா நம்ம கிட்ட. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரிசோர்ஸ் குரூப், இப்போ இந்த இடத்துல வந்தீங்கன்னா இங்க எங்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா ஒரு விஎம் இருக்கு, ஒரு விஎம் டிஸ்க் இருக்கு, ஒரு டேட்டா டிஸ்க் இருக்கு, ஒரு பேக்கப் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிறது 2 கண்டெய்னர் இருக்கு. ஓகே, பேக்கப் ஒன்று இருக்கு, பேக்கப் நியூ அப்படின்னு ஒரு கண்டெய்னர் இருக்கு. அதே மாதிரி ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, இந்த ஃபைல் பேக்கப் உள்ள போனோம்னா ஃபைல் பேக்கப் உள்ள எனக்கு ஃபைல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஃபைல்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, டே 2 ஃபைல்ஸ் இருக்கு, அது உள்ளேயும் எனக்கு ஃபைல்ஸ் இருக்கு. ஓகேயா, இப்போ எனக்கு பேசிக்கா இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு. இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய பிளாப் ஆப்ஜெக்டை மட்டும் நான் பேக்கப் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், யூ கேன் டூ டேட்டா ப்ரொடெக்ஷன்ல போயிட்டு இந்த வழியாகவும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய அஜூர் பேக்கப் போயிட்டு இந்த பேக்கப் வால்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, ஓகே, இந்த பேக்கப் வால்ட்டுக்கு அப்படி வந்தோம் அப்படின்னா இந்த பேக்கப் வால்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், பேக்கப்பை கிளிக் பண்ணி இங்கே கான்ஃபிகர் பேக்கப் வரும்போது இந்த இடத்துல நம்ம கிட்ட கேட்கும் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. இப்போ நமக்கு பண்ண வேண்டியது என்ன, அஜூர் பிளாப். ஓகே, பிளாப் நம்ம பேக்கப் பண்றோம் அப்படின்னா பேக்கப் பாலிசி வரும்போது இங்க நமக்கு பாலிசி என்ன அப்படின்னு கேட்கும். இங்கேயே நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி என்ன பண்ணலாம், இந்த இடத்துலயே நம்ம பாலிசியை மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல வரும்போது நமக்கு எப்போ பண்ணணும், டெய்லி பண்ணணுமா, வீக்லி பண்ணணுமா, ஓகே அப்படிங்கிற பாலிசி வரும். ஒவ்வொரு சர்வீஸுக்கும் இந்த பாலிசி வந்து வேரி ஆகும். ஸோ அதனால ஒவ்வொரு சர்வீஸுடைய பாலிசியும் நீங்க பார்த்துக்கணும். ஓகே, எல்லாத்துக்கும் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது இதுக்கு அப்ளிகபிள் ஆகுமானா ஆகாது. ஆனா எல்லாத்துக்கும் மந்த்லி இருக்கு, வீக்லி இருக்கு, டெய்லி இருக்கு. ஆனா இந்த டெய்லியில மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. ஓகே, அதை மட்டும் நீங்க பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், பேக்கப் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேக்கப் எடுத்துட்டு இந்த பேக்கப் பாலிசி பார்த்தீங்கன்னா இங்க பேக்கப் பாலிசி இங்க இருக்கு. ஓகே, அப்புறம் பேக்கப் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு வரும்போது எதெல்லாம் நம்ம பேக்கப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம பேக்கப் வந்து இந்த இன்ஸ்டன்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஏற்கனவே நான் வந்து ஒரு பேக்கப் ஒன்று கிரியேட் பண்ணி இங்க வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா
இந்த இடத்துல எனக்கு பேக்கப் வந்து கிரியேட் ஆகி இருக்கு. இப்போ நான் இதை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ரீஸ்டோர் பாயிண்ட்டுக்கு போயிட்டு பிளாப் ஸ்டோரேஜை வந்து ரீஸ்டோர் பண்ணும்போது என்ன பாயிண்ட்ல எனக்கு ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, ஸோ ஆப்ரேஷனல் பேக்கப் வேணுமா வால்டட் பேக்கப் வேணுமா? ஓகே, வால்டட் பேக்கப் வந்து ப்ரிவியூல இருக்கு, அதனால நான் அதுக்கு போகல. ஆப்ரேஷனல் பேக்கப் அப்படின்னு வரும்போது எந்த டைப்ல எந்த பேக்கப் உனக்கு வேணும் அப்படின்னா எந்த டயத்துல நீங்க கிளிக் பண்றீங்களோ பாருங்க, இங்க நான் இங்க கிளிக் பண்ணா 650 அப்படின்னு கிளிக் பண்ணா 654 அந்த டைம் வந்து எனக்கு இங்க வந்துடும். அந்த டயத்தை நான் கொடுத்துட்டு எவ்ரி 5 minutes இல்லையா, ஸோ அதனால அந்த டைம் வந்துடும். அந்த டயத்தை எடுத்துட்டு இப்போ ரெக்கவரி பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ நான் ரெக்கவரி பேராமீட்டர்ஸ் வரும்போது எல்லா பிளாபும் வேணுமா இல்ல செலக்டடா வேணுமா அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இங்க போயிட்டு ஐ கேன் செலக்ட். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு இதுல எந்த இது வேணும், எனக்கு பேக்கப் நியூ மட்டும் தான் வேணும் அப்படின்னா அதை மட்டும் நான் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி அந்த ஃபோல்டரை மட்டும் நான் என்ன பண்ணலாம், ரீஸ்டோர் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது எங்க வேணும் அப்படின்னு கேட்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இதை வேலிடேட் பண்ணணும். ஏன்னா பெர்மிஷன் வந்து வேணும் ரீஸ்டோர் பண்றதுக்காக. அதனால நம்ம என்ன பண்ணணும், இதை வேலிடேட் பண்ணணும். இல்ல எனக்கு பர்டிகுலர் ப்ரெஃபிக்ஸ்ல இந்தந்த ஃபைல் நேம் இருக்கிறது இதை மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ப்ரெஃபிக்ஸை மேட்ச் பண்ணி நம்ம பண்ண முடியும். நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கேன், அதை காமிச்சிடும் உங்களுக்கு. செட்டப் தான் அது. ஓகே, ஸோ இதை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ரீஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்க போயிட்டு ரீஸ்டோர் பாயிண்ட் இன் டைம். தான் பண்ணணும், வேலிடேட் தான் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் டூ. Okay, validation is successful, right? So now we can go to next row. Then we can click restore. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளாப் வந்து ஹோல் பிளாப்பும் நம்மளுடைய டார்கெட்ல வந்து நமக்கு ரீஸ்டோர் ஆயிடும். ஓகே, ஸோ இதுவும் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நான் இந்த பிளாப் இருக்கு இதை வந்து நான் வந்து எடிட் பண்ணணும், புதுசா ஒரு ஃபோல்டர் ஆட் பண்ணிருக்கேன், எனக்கு சேர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இங்க வந்து எடிட் பிளாக் இன்ஸ்டன்ஸ்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்ம புதுசா ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருந்தோம்னா அந்த கண்டெய்னர் வந்து நம்ம இங்க கொடுக்கணும். இல்ல ஆல் பிளாக் கண்டெய்னர் கொடுத்தோம்னா பிரச்சனை இல்லை, செலக்டட் கண்டெய்னர் கொடுத்தோம்னா நம்ம ஒன்னா வந்து இங்க ஆட் பண்ணணும். ஸோ இல்லாட்டி அது பேக்கப் ஆகாது, அதை பார்த்துக்குங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பேக்கப்க்கு வரும்போது இன்னொன்னு என்னன்னா மேனுவலா இப்போ உடனே பேக்கப் பண்ண முடியுமானா எஸ், யூ கேன் ஆல்சோ ட்ரிகர் அ பேக்கப் ஆன் மேனுவல் பேசிஸ். ஓகே, அதுவும் நம்மளால பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அதே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப போயிட்டு இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கண்டெய்னர் வந்து ரீஸ்டோர் ஆகி இருக்கும். இங்கதான் இருக்கு. ஓகே, ரிஃப்ரெஷ். ஸோ பேசிக்கா இங்க நமக்கு கண்டெய்னர் வந்து வரணும்.
ஸோ அந்த ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கு, அதனால நமக்கு ஸ்க்ரீன் தெரியலன்னு நினைக்கிறேன். வில் கம் பேக் அண்ட் சி. ஓகே, பாயிண்ட் இன் ரீஸ்டோர் இன் ப்ராக்ரஸ். ஸோ அதனால நமக்கு என்ன வரல, அது நமக்கு அந்த ஸ்க்ரீன் வர மாட்டேங்குது. டேக் டைம். ஸோ ஒன்ஸ் ரீஸ்டோர் முடிஞ்சோன்னு ஸோ இதே தான் வந்து நம்மளுடைய ஃபைல்ஸ் பேக்கப் பொறுத்த வரைக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா Azure ஃபைல்ஸுடைய பேக்கப் பண்ணலாம். ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னதுதான், Azure ஃபைல்ஸ் பேக்கப் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன். இந்த இடத்துல பேக்கப் பண்ணும்போது நம்ம பேக்கப் கோல் எல்லாமே செட் பண்ணோம். அப்போ இங்க வரும்போது நம்ம என்ன பண்ணணும், Azure ஃபைல் ஷேர் அப்படின்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். இந்த Azure ஃபைல் ஷேர் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம பேக்கப் ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போ இதுக்கான பாலிசியை நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். ரைட், இப்போ ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறதுனால அந்த ஃபைலோட பேக்கப்போட விஷயத்தை போய்ப்பா. ஓகே, ஸோ பேக்கப் ஐட்டம் பார்த்தீங்கன்னா Azure ஃபைல் ஸ்டோர்ல ஃபைல்ஸ் இருக்கு. ஏற்கனவே இங்க அதே இதையும் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இங்க போய் பார்த்தோம் அப்படின்னா இங்க போய் பண்ணும்போது ஹோல் ஷேரியே ஃபைல் ஷேரே ரீஸ்டோர் பண்ணுமா, ஃபைல் லெவல் ரெக்கவரி பண்ணணுமா அப்படின்னு இருக்கு. ஃபைல் லெவல் ரெக்கவரி பண்ணணும்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஃபைல் லெவலும் நம்மளால பண்ண முடியும். ஸோ எந்த தேதியில ஸ்டார்ட் டைம்ல எந்த எண்ட் டைம்ல வேணும், என்ன ஸ்னாப்ஷாட்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்குது. அந்த ஸ்னாப்ஷாட் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுல ஒரிஜினல் லொகேஷன்ல வேணுமா ஆல்டர்னேட்டிவ் லொகேஷன்ல வேணுமான்னு கேட்குது. ஆல்டர்னேட்டிவ் லொகேஷனா உங்களுக்கு வேற எந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல எங்க வேணும் அப்படின்னு கேட்கும், அதை கொடுக்கலாம். இல்ல ஒரிஜினல் லொகேஷன்ல ஓவர் ரைட் பண்ணுமா ஸ்கிப் பண்ணுமா அப்படின்னு கேட்கும், அதையும் நீங்க வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஆல்டர்னேட்டிவ் லொகேஷன் ஆனா பட் அதே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வேணும், எங்க வேணும், ஃபைல் பேக்கப்ல வேணும், இந்த பேர்ல எனக்கு வேணும். ஓகே, ஸ்கிப் கான்ஃபிளிக்ட் வந்தா ஸ்கிப் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம். சொல்லிட்டு என்ன பண்றோம், ஆட் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுக்கும் போது எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு ஃபைல் தான் வேணும் அப்படின்னா இந்த ஒரு ஃபைலை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி ரீஸ்டோர் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த ஃபைல் லெவல்ல இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைல் மட்டும் நமக்கு என்ன ஆகும், ரீஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைல் பேக்கப்பும் பண்ண முடியும், ஃபைல் லெவல் பேக்கப் பண்ண முடியும், ஃபைல் லெவல் ரீஸ்டோரும் நம்மளால பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ போயிட்டு நாம நம்மளுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல போயிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபைல் ஷேர் வந்து ரெஸ்டோர் முடிஞ்சிருச்சு ஒரு வேலை சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய ஃபைல்ல வந்து நம்ம ஃபைல் ஸ்டோர்ல நம்ம ப்ரௌஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரீஸ்டோர் அப்படின்னு இந்த ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டர் உள்ள நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஃபைல் வரும். ஓகே, ஸோ ஏன்னா நான் இந்த ஃபைல் எடுக்கல. ஓகே, ஸோ அதனால அந்த ஃபைல் இன்னும் வரல. அது ரீஸ்டோர் முடியும் போது இந்த இடத்துல நமக்கு இந்த ஃபோல்டர் உள்ள நமக்கு அது கிடைக்கும். ஓகே, இதே மாதிரி தான் ஏற்கனவே முன்னாடியே ரீஸ்டோர் பண்ணி வச்சிருந்தனால அந்த ஃபைலை உங்கள்கிட்ட காமிச்சேன். பட் ஆனா இந்த இடத்துல நமக்கு வரும்போது நம்ம ரீஸ்டோர் பண்ற ஃபைல் வந்து இன்னொரு ஃபோல்டரா நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஓகே, ஸோ பேக்கப்ல போய் இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கண்டெய்னரும் நமக்கு ரீஸ்டோர் வந்து முடிஞ்சு கண்டெய்னர் இங்க வந்திருக்கணும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பேக்கப்ல கண்டெய்னர் வந்துருக்கும். ஓகே, ஸோ ரீஸ்டோர் இன்னும் முடிஞ்சிட்டு இருக்கு, ஆயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னரும் இந்த மாதிரிதான் உங்களுக்கு வரும் இந்த இடத்துல. ஓகே, பேக்கப் நியூ கண்டெய்னர்ல வந்து நம்ம பேக்கப் பண்ண ஃபைல்ஸ் இருக்குன்னா அந்த ஃபைல்ஸ் வந்து இங்க வரும். ஓகே, ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கான லேப் எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் இங்க வச்சிருக்கேன், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ இது பேசிக்கா என்விரான்மெண்ட் செட்டப் பண்றது எப்படி, ஓகே, அப்புறம் இந்த 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் எப்படி வந்து ரெக்கவர் பண்றது, செட்டப் பண்றது, அப்புறம் வந்து சைட் ரெக்கவரி எப்படி பண்றது, அதுக்கப்புறம் வந்து ஃபைல் ஓவர் எப்படி ரன் பண்ணி பாக்குறது, அதுக்கப்புறம் ஃபைல் ஆக்சுவல் ஃபைல் ஓவர் எப்படி பண்ணுறது, ஃபெயில் பண்றது, ஃபெயில் பேக் எப்படி பண்றது. நான் இதை உங்களுக்கு டெமோ பண்ணல, ஸோ டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நீங்க பண்ணி பாருங்க. ஓகே, அது இல்லாம விஎம் வந்து விஎம் பேக்கப் எப்படி பண்றது, டிஸ்க் பேக்கப் எப்படி பண்றது, பிளாப் பேக்கப் எப்படி பண்றது, ஃபைல் பேக்கப் எப்படி பண்றது அப்படிங்கிற இந்த லேப் எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். இந்த லேப் எல்லாத்தையுமே வந்து நீங்க பண்ணி பாருங்க. ஓகே, வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? இப்போ ஃபெயில் ஓவர் ஆட்டோ ஃபெயில் ஓவர் இருக்கா? இப்போ ஆட்டோ ஃபெயில் ஓவர் இது வந்து பேக்கப் தானே? இல்ல, இது பேக்கப். இது ஃபெயில் ஓவர் சைட் ரெக்கவரியில காமிச்சிங்களா, ஃபெயில் ஓவர் டெஸ்ட் ஃபெயில் ஓவர்லாம் பண்ணி பார்த்தோம். ஆமா, அதுல ஆட்டோ ஃபெயில் ஓவர் மாதிரி இருக்கா? இப்போ அதுவே ஓகே.
ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நீங்க வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க போனீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட ஆர்கிடெக்சர்ல ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்கிடெக்சர்ல இப்படி பாத்தீங்கன்னா சைட்டிங் இருக்கு, ஃபெயில் ஓவர் சைட்டிங் இருக்கு. அதுக்கு மேல டிராஃபிக் மேனேஜர்னு ஒரு கண்ட்ரோலர் ஒன்று இருக்கு. பேசிக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டிராஃபிக் மேனேஜர்ங்கிறது குளோபல் லோட் பேலன்சர் மாதிரி. ஓகே, இட் இஸ் நாட் அ லோட் பேலன்சர், இட் இஸ் அ டிராஃபிக் ரவுட்டர். ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குளோபல் வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குளோபல் வெப்சைட் என்ன பண்ணுவாங்கன்னா, அஷூர்ல இருக்கக்கூடிய 5 ரீஜன்ல ரன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூஎஸ்ல இருக்கிறதுக்கு கஸ்டமருக்கு வந்து யூஎஸ்லயும், ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு இந்தியாலையும், சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு வந்து சிங்கப்பூர்லயே ரன் பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். ஓகே, அப்போ ஒருவேளை இந்த டிராஃபிக் மேனேஜர் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஹிட் பண்ணும்போது எல்லாருமே டிராஃபிக் மேனேஜர் தான் ஹிட் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஜியோ லொகேஷனை பார்த்து நியரஸ்ட் பிளேஸ்க்கு ரவுட் பண்ணும். அவங்கள இந்தியா இருந்தா இந்தியாவுக்கு ரவுட் பண்ணிட்டோம், சவுத் ஈஸ்ட் ஏஷியால வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரன் பண்றோம், யூஎஸ்ல இருந்தா யூஎஸ்க்கு ரவுட் பண்ணிட்டோம். ஓகே, ஒருவேளை யூஎஸ் சைட் டவுனா இருந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா வந்து நெக்ஸ்ட் நியரஸ்ட் என்னவோ அதுக்கு அனுப்பிடும். ஓகே, ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டிராஃபிக்கை வந்து ரீரவுட் பண்ணிடும். அது ஒரு கான்செப்ட். அதே கான்செப்டை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க பிரைமரி சைட் இருக்கிற வரைக்கும் நீங்க பிரைமரிலேயே அதை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த மூமெண்ட் நீங்க ஃபெயில் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க 2 கான்ஃபிகர் பண்ணிருப்பீங்க. இதுக்கு தெரியும் இது ஃபெயில் ஆயிடுச்சு இங்க அனுப்பணும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா இங்க அனுப்பிடும். புரியுதா? ஸோ டிஎன்எஸ் சேஞ்சஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே அங்கேயே நடந்துடும். ஓகே ஓகே ஓகே. ஸோ மற்றவங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருக்கா? அந்த இன்கிரிமெண்டல் பேக்கப்லாம் இதுல இருக்குமா? இருக்குப்பா. அது டேட்டாபேஸ் போகும்போது டேட்டாபேஸ்ல வரும்பா. ஓகேண்ணா. விஎம் பேக்கப் பண்றோம் பத்தியா, எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் பேக்கப் பண்றோம் பத்தியா, அதுல இருக்கு. இப்ப இந்த விர்ச்சுவல் மிஷினை வந்து உள்ள இருக்கக்கூடிய இந்த சொல்றீங்கல்ல இந்த சாஃப்ட்வேர் வச்சு பண்ண, வெளியில விஎம் வச்சு பண்ணலாமா? பண்ணலாமா. நீ வந்து விஎம் வச்சுட்டு விஎம்க்கு வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து அஷூர் கொடுத்துக்கலாம். ஆமா. ஓகே, அப்போ உனக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து ஆன்பிராம்ல தேவையில்லை, கிளவுட்ல வச்சுக்கலாம். ஓகே, அதுவும் பண்ணலாம். நீங்க கேட்குற கேள்வி என்னன்னா, இங்க டிசாஸ்டர் ரெக்கவரி இருக்கு, பேக்கப் இருக்கு, ஹை அவைலபிலிட்டி இருக்கு. ஓகே, இங்க ஹை அவைலபிலிட்டி, டிசாஸ்டர் ரெக்கவரி இருக்கு. சரிங்களா? அது இல்லாம நீங்க வந்து விஎம்வேர் இருக்கு அப்படிங்கிறீங்க. ஓகே, விஎம்வேர் இருக்கு. விஎம்வேர்னா என்ன அப்படி கேட்குறீங்க இந்த இடத்துல, இந்த ஸ்லைடு தானே கேட்குறீங்க? விஎம்வேர் டேட்டா சென்டர், ஹைப்பர்-வி இருக்கு, விர்ச்சுவல் மிஷின் இருக்கு, விஎம்வேர் சொல்யூஷன் இருக்கு, அஜர் ஸ்டாக் இருக்கு. ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா, கிளவுட்ல வந்து ஹை அவைலபிலிட்டி இருக்கு. ஓகே, நான் இதுதான் இந்த ஸ்லைடை முன்னாடி முதல் இதாக இதை கொண்டு வந்தேன். ஸோ கிளவுட்ல வந்து 66 ரீஜன் இருக்கு. ஈச் ரீஜன்ல மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. ஒரு ஜோன்லயும் ஃபால்ட் டொமைன் இருக்கு, அப்கிரேட் டொமைன் இருக்கு. ஓகே, இது கிளவுட்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல் ப்ரொடெக்ஷன். ஓகே, கஸ்டமரா இருக்கக்கூடிய கஸ்டமர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹை அவைலபிலிட்டி வேணும்னா அவங்க அவைலபிலிட்டி ஜோன்ல ஒரு விஎம்மும் அவைலபிலிட்டி 2ல ஒரு விஎம்மும் போட்டாகணும். அவங்க போடாம அவைலபிலிட்டி ஜோன்ல ஒரே ஒரு விஎம் மட்டும் வச்சுட்டு நான் கிளவுடுக்கு வந்துட்டேன் அதனால எனக்கு 99.9% அவைலபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இருக்காது. ஓகே, ஸோ அவங்களுக்கு மினிமம் ஹை அவைலபிலிட்டி பண்ணணும்னா 2 சர்வர் 2த்துலையும் டிப்ளாய் பண்ணணும். அது நம்பர் 1. ஓகே, இது அஷூர். விஎம்வேர் அப்படிங்கிறது என்னன்னா, விஎம்வேர்ங்கிறது வந்து ஒரு முன்னாடி இருந்தக்கூடிய இது, அதாவது ஆன்பிராம்ல ரன் ஆகக்கூடிய ஒரு விர்ச்சுவல் அப்ளையன்ஸ் பேஸ்டு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சொல்யூஷன். ஸோ இந்த கிளவுட்ல எப்படி நம்ம வந்து மல்டிபிள் விஎம்ஸ் ரன் பண்றோமோ, வித் எஸ்டி வேன்ல ரன் பண்றோமோ, அதே மாதிரி ஆன்பிராம்ல விஎம்வேர் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி.
இப்பவும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, பெரிய பெரிய இடத்துலலாம் வந்து இன்னும் VMware யூஸ் பண்றாங்க. அவங்க கிளவுடுக்கு வாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, நான் VMwareல ரொம்ப நிறைய வச்சிருக்கேன், என்னால கிளவுட்ல வந்து அப்படியே பண்ண முடியாது, இல்ல நான் VMwareல இருக்கேன், நான் ஆன்பிராம்ல அப்படிதான் இருக்க போறேன், ஆனா எனக்கு அஜூர்லயும் வேணும் அப்படின்னு கேட்கிறேன். 2 சினாரியும் இருக்கு. நான் கிளவுடுக்கும் வரணுங்கிறாங்க. சில பேர் இல்ல நான் அப்படி கிளவுட்ல எனக்கு இங்க இருக்கிற மாதிரியே கிளவுட்லயும் வேணும்னு கேட்கறாங்க. இன்னொருத்தங்க எனக்கு மைக்ரேட் பண்ணும், இல்ல எனக்கு ஒன்லி ரெக்கவரி மட்டும் அங்க வேணும் அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம என்ன சொல்றோம்னா, அவங்களுக்காக தான் வந்து இந்த ஸ்லைட்ல நான் போட்ட மாதிரி இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு அந்த 3 டைப் ஆஃப் கஸ்டமருக்கும் உங்களுக்கு வருது. அதாவது VMwareல இருக்கக்கூடிய டேட்டா சென்டர் ரன் பண்ணீங்கன்னா அவங்களும் ASR ஏஜென்ட் வழியா நம்ம சைட் ரெக்கவரி வழியா பண்ணிக்கலாம். அதே மாதிரி விண்டோஸ் என்விரான்மெண்ட் Hyper-V அப்படிங்கிற டெக்னாலஜி மைக்ரோசாஃப்டோட தான் Hyper-V டேட்டா சென்டர், அதை ரன் பண்ணீங்கன்னாலும் நம்ம என்ன பண்ண முடியும், ASR அடாப்டர் வழியா நம்ம பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை 100% நீங்க VMware சொல்யூஷன் கிளவுட்லயே VMware ரன் பண்ணீங்கன்னா அதுக்கும் சைட் ரெக்கவரியை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இன்னொன்னு Azure Stack அப்படின்னு இருக்கு. Azure Stack அப்படின்னு ஆனா வந்து லைக் Azureங்கிறது வந்து கிளவுட்ல இருக்கு இல்லையா, இந்த ஹோல் கிளவுடையுமே உங்க டேட்டா சென்டர்ல கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்கும். ஸோ இது எல்லாமே மிஷினாவே இருக்கும். அந்த மிஷின்ஸை கொண்டு வந்து உங்க டேட்டா சென்டர்ல வச்சுட்டீங்கன்னா அந்த டேட்டா சென்டரே வந்து ஹோல் Azureமே உங்க டேட்டா சென்டர் ரன் ஆகும். ஸோ அதுக்கு பேர் Azure Stackன்னு சொல்லுவோம். அது பண்ணும்போது அதுக்கு அதையும் ரெக்கவர் பண்ணலாமான்னா பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஹோல் கான்செப்ட். ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னது ரைட். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்கு, உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஆனா அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல அஸ் அ கஸ்டமர் நீங்க தான் பண்ணணும். இது எல்லாமே அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. ஓகே,